அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தம்சுல் அப்சாரி வல் மஸ்ஹல் சுவரி. பார்வையை போக்குவது, உருவங்களை மாற்றுவது, மஸ்ஹ்னா மாற்றுவது, சுவர் உருவங்களை மாற்றுவது, உருமாற்றி விடுவதுன்னு அர்த்தம். இன்னல்லாஹ் தஆலா, நிச்சயமா அல்லாஹ் தஆலாவின் தமஸ போக்கிவிட்டான், பசாயிரல் குஃபாரி, குஃபாருடைய பார்வையை போக்கிவிட்டான். ஃபஅமா, எனவே குருடாக்கி விட்டான், குலூபஹும் அவருடைய இதயங்களை குருடாக்கி விட்டான். ஃபலிதா, இதன் காரணத்தினால் லா யுப்சிரூன, அவர்கள் பார்க்க மாட்டார்கள், ஹக்க சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள், வலா யுமினூன பிஹி, அந்த சத்தியத்தை ஈமான் கொள்ள மாட்டார்கள், பிஹுடைய இருந்து ஹக்க. வலவ்சா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தமஸ போக்கியிருப்பான், அபிசாரகும் அவருடைய பார்வையை, லாகிரத்த வெளிப்படையான பார்வையை அவன் போக்கியிருப்பான். ஃபஅமா, எனவே அவர்கள் குருடாயிருப்பால், ஆயுனுக்கும் அவருடைய கண்கள் குருடாயிருக்கும். கமா தமஸ, அவன் போக்கியதைப் போல, பசாயிரகும் அவருடைய அகப்பார்வையை போக்கியதைப் போல, அவுமா குலூபகும் அவருடைய இதயங்களை குருடாக்கியதைப் போல. எந்த அளவுக்கு எனில், லா யுப்சிரு, அவர் பார்க்க மாட்டார்கள், ஷைன் எதையும் பார்க்க மாட்டார்கள், வலா யகுத்தது சபீலன், வழியால் நேர்வளவும் பெறமாட்டார்கள். அப்போ அவருடைய இதயத்தை குருடாக்கி அவருடைய அகப்பார்வையை போக்கிய அல்லாஹ் நினைத்திருந்தால் அவருடைய வெளிப்பார்வையும் போக்கியிருப்பான். அகப்பார்வையை போக்கியதைப் போல, அவருடைய இதயங்களை குருடாக்கியதைப் போல இறைவன் நினைத்திருந்தால் அவருடைய புறப்பார்வையும் போக்கியிருப்பான். அப்படியே தான் அர்த்தம். திரும்ப கேட்டு தெரிஞ்சுங்க. இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடம் பத்தல, மாற்றிவிட்டான், தபாயிஹிம் அவருடைய நேச்சுரலிட்டியை மாற்றிவிட்டான், மசக ஃபித்ரஹும் அவருடைய உள்ளுணர்வுகளை உருமாற்றி விட்டான். ஃபலிதா, இதன் காரணத்தினால் யமீலூன அவர்கள் சாகிறார்கள், அனில் ஹைரி நல்லதை விட்டு இல்லை சர்ரி தீயதின் பக்கம் சாகிறார்கள். அவருடைய இயற்கை தன்மையும் அவருடைய உள்ளுணர்வுகளையும் இறைவன் மாற்றிவிட்ட காரணத்தினால் அவர்கள் தீமையின் பக்கம், நல்லதை விட்டு தீமையின் பக்கம் திரும்புகிறார்கள். வலவ்சா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் பத்தல மாற்றியிருப்பான், அஸ்காலகும் அவருடைய ஸ்ட்ரக்சர், தோற்றங்களை மாற்றியிருப்பான். மசக சுவரிக்கும் அவருடைய உருவங்களை உருமாற்றியிருப்பான். மசகன உருமாற்றுதல், சுவரகும் அவருடைய தோற்றம், புறத்தோற்றத்தை உருமாற்றியிருப்பான். கமா பத்தல மாற்றியதைப் போல, தபாயிகும் அவருடைய இயற்கை நேச்சுராலிட்டியை மாற்றியதைப் போல, மசக ஃபித்ரகும் அவருடைய உள்ளுணர்வுகளை மாற்றியதைப் போல அல்லாஹ் அவருடைய வெளித்தோற்றங்களையும் அல்லாஹ் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான், மாற்றியிருப்பான். அஸ்காலகும் சுவரகும் சேர்த்து வெளித்தோற்றம்னு வச்சுக்கலாம். அவருடைய தோற்றங்களை உணர்வுகளை மாற்றியதைப் போல அவருடைய வெளித்தோற்றங்கள் அல்லாஹ் நினச்சிருந்தால் மாற்றியிருப்பான். அத்தா, எந்த அளவுக்கு எனில் யசீரு அவர்கள் மாறியிருப்பார்கள், கிரதத்தின் குரங்குகளாக மாறியிருப்பார்கள், ஹனாஜிர பன்றிகளாக மாறியிருப்பார்கள், அல்லது ஹிஜாரத்தின் கற்களாக மாறியிருப்பார்கள், லகுவா அதை போன்றதாக அவர்கள் மாறியிருப்பார்கள். அப்போ இறைவன் நினைத்திருந்தால் எப்படி அவருடைய நேச்சுராலிட்டி, அவருடைய உள்ளுணர்வுகளை இறைவன் மாற்றியதைப் போல அவருடைய புறத்தோற்றத்தையும் எல்லாம் நினச்சதான் மாற்றிருப்பான். வமின் ஆயாத்தி குதிரத்திகி அல தம்சி வல் மஸ்ஹி அல் பவ்சி. வமின் ஆயாத்தி குதிரத்திகி அவனுடைய ஆற்றலின் அத்தாட்சியிலிருந்து உள்ளதாக இருக்கும். ஹபர் முகத்தம், யாதத்து தான் முத்தமஹர். அவனுடைய ஆற்றலின் அத்தாட்சியில் உள்ளதாக இருக்கும். எந்த ஆற்றல்? அல தம்சி, அவன் பார்வையை போக்குவது, வல் மஸ்ஹி உருவத்தை மாற்றுவது, வலல் பவ்சி எழுப்புவது. இப்படி பார்வையை போக்குவதும் கியாமத்து நாளில் எழுப்புவதும் உருமாற்றுவதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இப்படி செய்ய முடியறதுங்கிறது எப்படி? பார்வையை போக்குவது, உருமாற்றுவது, எழுப்புவது, மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவது, இப்படி செய்ய முடியறதுனால இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, யாதத்துஹு அந்த மனிதனை அவன் மீட்டுவது, அம்மர வயதை நீட்டுவது, மின் குவத்தி சாபி லோஃபில் ஹரமி வாலிபத்தின் யாதத்துஹு நீட்டுவது, அம்மரி வயதை மீட்டுவதுன்னா என்ன பண்ணுறது, வயது ரிட்டர்ன் ஆக்குவது, மின் குவத்தி சாபி வாலிபத்தின் வலிமையை விட்டும், இல்லை லோஃபுல் ஹரமி, ஹரம்னா வயோதிகத்தின் பலவீனத்தின் பக்கம் வயதை திருப்புவது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன அப்படின்னா, வயசு அதிகமாக 40 வயசு வரலும் வலிமை கூடிக்கிட்டே போவோம். 40 வயசுக்கு அப்புறம் அப்படியே தலைகீழ மாறும், வலிமை குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் இதுக்கு அர்த்தம். இப்படி செய்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். இப்படி செய்கிற இறைவனால் கண்களை பார்வையை போக்க முடியாதா? இல்லாட்டி குரங்குகளாக பன்றிகளாக மாற்ற முடியாதா?
கியாமத்து நாள்ல வந்து எழுப்ப முடியாதா? இப்படி உங்கள வச்சுக்கிட்டு 40 வயசுக்கு மேல உங்கள பலகீனப்படுத்துன அந்த இறைவனால இதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஆதாரம் என்ன அப்படின்னா, நம்மள இப்படி வயச தலைகீழா மாத்துறது தான். வலவுனசாக இறைவனடினால தமஸ்னா அவர்களை குருடாக்கி இருப்பானாகிய நீயும் அவருடைய பார்வையின் மீது. அப்பன்னா என்ன அர்த்தம்? சேர்த்து பார்வையை போக்கியிருப்பான்னு அர்த்தம். ஃபஸ்தபுக்கு அவர் வழிதவறி இருப்பார்கள். சிராத்த பாதையை நேரான பாதையை விட்டு வழிதவறி இருப்பார்கள். ஃபன்னா இபிசிறுன எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? வலவுனசாவில் நாம் நாடி இருந்தால் மசகனாகும். அவர்களை உருமாற்றியிருப்போம். மகானத்தியும் அவர் இருக்கும் இடங்களின் மீது உருமாற்றியிருப்போம். பமஸ்தத்தாவு அவர் சக்தி பெற மாட்டார்கள். முனியன் போவதற்கும் வல எரிஜிகுன திரும்புவதற்கும் சக்தி பெற மாட்டார்கள். அமன் அம்மிருகு யாருக்கு நாம் வயதை நீட்டினோமோ நக்கீசுகு அவர்களை நாம் தலைகீழாக ஆக்கிவிடுவோம். பில் அழுக்கிய படைப்புகளிலே அஃபலா ஈக்கிறோன்னு அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? யாருக்கு வயசை நீட்டி கொடுத்தோமோ அதை நாம் தலைகீழாக ஆக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா 40 வயசு வரல சக்தி இப்போ கூடிக்கிட்டே இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் அப்படியே சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் குழந்த மாதிரி மாறிடுவாங்க. குழந்தைய தூக்கி விட்டு குளிக்க வைக்கிற மாதிரி, தூக்கி விட்டு பாத்ரூம் போக வைக்கிற மாதிரி, தூக்கி விட்டு அவர் பாத்ரூம் போனதை கழுவி விடுற மாதிரி இந்த மனிதர்களையும் மாற்றி விடுகின்றோம். இதை பற்றிலாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்களா? இப்படிலாம் இப்படி 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 செய்ய முடிஞ்ச இறைவன் இப்படி இறைவன் செய்கிறான். அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்படி செய்கிறப்ப அவன் என்ன பண்ண முடியும்? மறுமையில கியாமத்து நாளை எழுப்பி கேள்வி கேட்கவும் இறைவனால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர மாட்டீர்களா? அப்படின்னு அர்த்தம்.